மகர ஜோதி தரிசனத்தை காண சபரிமலையில் பக்தர்கள் மட்டுமல்ல நேயர்களாகிய நாமும் நேரலை வாயிலாக காத்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ் கண்ணன் இணைந்திருக்கிறார். ரமேஷ் கண்ணன், ஜோதி வடிவமாக ஐயப்பனை தரிசனம் செய்ய அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மணிக்கு மகர ஜோதியாக ஐயப்பன் அருள் பாலிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? அதாவது திலவதி, பந்தளத்தில் இருந்து 80 கிலோமீட்டர் தூரம் தலைச்சுமையாக கால்நடையாக பாரம்பரிய பெருவழிப்பாதை எனப்படும் எருமேலி பெருவழிப்பாதையாக திருவாபரணங்கள் பம்பை வந்தடைந்து அங்கிருந்து மலையேற்ற பாதை 7 கிலோமீட்டர் தூரம் உள்ள சரங்கொத்தி வழியாக மலையேற்ற பாதையில் வந்து கொண்டிருக்கிறது. சரங்கொத்தி வந்ததும் அந்த திருவாபரணங்களுக்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அங்கிருந்து மாளிகைப்புறம் வழியாக 18ஆம் படி வந்து சேரும் திருவாபரணங்கள் 18ஆம் படி ஏறி வரும். இதுதான் குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. 18ஆம் படி என்பது 18 தெய்வங்கள் குடியிருக்கும் ஒரு ஐதீகம் இருக்கிறது. அந்த தெய்வங்கள் ஆட்சி பெற்று அந்த 18ஆம் படி வழியாக வரும் திருவாபரணங்களை கருவறை முன் வந்து நிற்கும். கருவறை முன் தந்திரி வந்து அந்த திருவாபரணங்களை பெற்றுக்கொண்டு கோயிலுக்குள் சென்று நடையை சாத்துவார். நடையை சாத்தியதும் உள்ளே திருவாபரணங்கள் ஐயப்பன் விக்கிரகத்துக்கு அணிவிக்கப்படும். அந்த அணிவிப்புக்கு பின் நடை திறக்கப்பட்டதும் தீபாராதனை நடக்கும். தீபாராதனை மணியோசை முழங்க கர்ணகோஷம் முழங்க நடக்கும். அந்த நேரத்தில் தான் பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தெளியும். 3 முறை தெளியும் மகர ஜோதிக்காக தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையெங்கும் காத்திருக்கிறார்கள். இந்த திருவாபரணங்களில் தங்கப்பெட்டி, வெள்ளிப்பெட்டி, கொடிப்பெட்டி என 3 பெட்டிகள் இருக்கின்றன. இந்த பெட்டிகளில் தங்கத்தாலான முகக்கவசம், கத்தி, நவரத்ன மோதிரம், யானை மற்றும் புலி விக்கிரகம், வலம்புரி சங்கு, நவரத்ன மோதிரம், நவரத்ன மணிமாலை, தங்க இதழ்களாலான எருக்கம்பூ மற்றும் பில்வ மாலை உள்ளிட்டவை பெட்டியில் இருக்கும். இந்த ஆபரணங்கள் தான் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுகின்றன. அணிவிக்கப்பட்டதும் தீபாராதனையோடு இந்த பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தெளியும். இன்னும் அதற்கு சற்று நிமிடங்களே இருக்கின்றன. பெரும்பாலும் 6:30 மணிக்கு மேல் 6:45 மணிக்குள் இந்த மகர ஜோதி தெளியும் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் கண்ணன். இன்னும் ஒரு சில நிமிட துளிகளில் மகர ஜோதியை தரிசனம் செய்ய இருக்கிறோம். ஜோதி வடிவாக ஐயப்பன் பொன்னம்பலமேட்டில் காட்சியளிக்க இருக்கிறார். தொடர்ந்து அரங்கிலும் நம்மோடு விருந்தினர் இணைந்திருக்கிறார். நம்ம திருமதி சுமதிஸ்ரீ அவர்களிடமும் இது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சுமதிஸ்ரீ, அடுத்த கேள்வி உங்களுக்கானது. பொதுவாக சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம், தை 1ஆம் தேதி மகர ஜோதி தரிசனம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு மார்கழி இறுதியிலேயே இன்றைக்கு மகர ஜோதி வர என்ன காரணம்? அதாவது மகர சங்கராந்தி என்பது தை மாதத்துல தான் நடக்கும். தை 1ஆம் தேதி தான் நடக்கும். இந்த வருஷம் தை பிறந்தாச்சு. இன்று மாலையே தை பிறந்தாச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் தான் ஐயப்பன் அவதாரம் செய்த நாள். இப்ப உத்திர நட்சத்திரம் இன்னைக்கு மதியானம் தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வழக்கமா அன்னைக்கு சாயந்தரம் சாமி கும்பிடுறதா, அடுத்த நாள் சாமி கும்பிடுறதா அப்படின்னா அடுத்த நாள் காலையில சாமி கும்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா சூரிய உதயத்தின் போது உத்திர நட்சத்திரம் அப்பதான் இருக்கு. முதல் நாள் தொடங்கினப்போ இல்ல அப்படின்னு நட்சத்திரங்களுக்கு அந்த கணக்கெடுப்பாங்க. இதுவே இப்ப கார்த்திகை தீபம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது அது மாலை நேரத்துலதான் நம்ம அந்த தீபம் ஏத்துறோம். அதுல மாலை நேரத்துல இருக்கிற போது அந்த விழாக்களுக்கு மாலை நேரத்துல கணக்கெடுப்பாங்க. அப்படி பார்த்தா தை பிறந்தாச்சு. இந்த வருஷம் சரியா நள்ளிரவு 12 மணிக்கு நம்ம ஆங்கில புத்தாண்டு பிறக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. இது நம்ம பஞ்சாங்கங்கள் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? அப்படி பஞ்சாங்கங்களை பார்க்கிற பொழுது தை 1 இன்று மாலை பிறக்கிற காரணத்தால் இன்று மாலையே மகரஜோதி தரிசனத்தை அங்க சபரிமலையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். திரு ஆபரண பெட்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய கேள்விகளை எங்களை போன்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் விளக்கம் சொல்வதற்காகவே நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. துளசி மாலை பற்றி கேட்டீங்க. பொதுவாக நான் ஒரு விஷயம் சொன்னேன், எங்களை போன்றவர்கள் என்ன சொன்னாலும் சில பேர் அதை மறுத்து பேசுவார்கள் என்று. துளசி வந்து கொஞ்சம் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய குணம் கொண்டது. அதனாலதான் மார்கழி மாசம் பொதுவாகவே நீங்க பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. பெருமாள் வந்து குளிர்ச்சி, சிவபெருமான் வெப்பம். அவர் வந்து சுடுகாட்டிலே இருக்கக்கூடியவர். பெருமாள் வந்து பார்க்கடலிலே இருக்கக்கூடியவர். அந்த குளிர்ச்சிக்காக கொடுக்கக்கூடியதுதான் அந்த துளசி தீர்த்தம் என்பது. ஐயப்பன் காட்டிலே இருந்த போது ஏன் அவர் கழுத்திலே துளசி மாலை இருந்தது என்றால் அந்த வெப்பத்தை கொடுப்பதற்காக அது அவருக்கு அணிவிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கக்கூடும். அதனால்தான் ஐயப்ப பக்தர்கள் அந்த மார்கழி மாத குளிர், காட்டு வழி பயணம் இதையெல்லாம் கணக்கிலே எடுத்துதான் அவர்களும் துளசி மாலை அணியக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். திரு ஆபரண பெட்டி வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐதீகத்தை பல கோணங்களையும் அழகுற விளக்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு சில நிமிட துளிகளில்
மகர ஜோதியாக ஐயப்பனின் தரிசனம் காண கிடைக்க இருக்கிறது.